ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதில் குழந்தைங்களுக்கான படிப்பு கிரகம் அப்படின்னு பார்க்கக்கூடியது எல்லாரும் சொல்லக்கூடியது புதன். புதன் நல்லா இருந்துட்டா படிப்பு நல்லாயிருக்கும். புதன் சரியில்லைன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, பௌர்ணமி திதி வருது பார்த்தீங்களா, அந்த பௌர்ணமி திதி அன்று முதல்ல காஞ்சிக்கு போய் காமாட்சி அம்மனை பாருங்கள். காஞ்சி காமாட்சி அம்மனை சாயந்தரம் 6. எந்த பிள்ளைங்க படிக்கலை சரியா, படிப்பில் மந்தமாக இருக்காங்க, அடுத்த கட்ட போக முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை நான் நிறைய பார்க்குறேன். ஜாதகத்தில் நிறைய பசங்க ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்க அப்படின்னா பச்சை பயிரை முன்னாலே ஊற வச்சுட்டு வெல்லம் கலந்த திருவாணிக்கால நமக்கு அகிலாண்டீஸ்வரி அவங்களையும் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிக்கு கோ பூஜை நடக்கும். ஓகேங்களா? அந்த கோ பூஜையில் அகிலாண்டீஸ்வரியை மறுநாளோ இல்லை அன்னைக்கு மத்தியானமே உங்களால் போக முடியும்னா போயிட்டு அந்த கோ பூஜையை அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க படிப்பில் பின்தங்கியே இருக்க மாட்டாங்க. எந்த வித தடையாக இருந்தாலும், திருமணம் தடை, பிஸ்னஸ் தடை, வீட்டில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி சண்டை இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க என்ன பண்ணணும், சேம் அம்மாவை இன்கேஸ் சென்னையில் இருக்கீங்க எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு இது சொல்கிறேன். என்ன அப்படின்னா, திரிபுர சுந்தரி பாருங்கள். திரிபுர சுந்தரி எங்கே இருக்காங்க, புதுசாக சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடி அம்மன் ஒரு வித. இந்த 3 திரிபுர சுந்தரியும் ஒரே நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து உச்சி பொழுதுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடணும். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் சரி ஆண்களும் சரி ஸ்ரீசக்கரம் டாலர் போட்டுக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு போடாது. திரும்ப திரும்ப பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கர்மாக்களை குறைக்கிறீங்களோ கரைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவே வேண்டாம் செயல் அதெல்லாம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நட்சத்திர ஆராய்ச்சியாளர் கஜலக்ஷ்மி ஆஸ்ட்ராலஜர் மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம், உங்களை ஆஸ்ட்ராலஜர்னு சொல்கிறதா இல்லை ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அண்டு பூஜை விஷயங்களும் நீங்கள் இப்போது லாஸ்ட்டாக நம்ம பேசியிருந்த போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கோயிலுக்கு போயிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அண்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் வந்து அன்றைக்கி மார்னிங்லேருந்து எங்களுக்கு மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த பதிவை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அந்த பதிவை சார்ந்த ஒரு விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, எல்லாருக்குமே வந்துட்டு 10th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா 12th ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட எஜுகேஷனில் இது எல்லாமே வந்துட்டு ஒரு படிக்கட்டை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் அண்ட் இப்போ தான் ஸ்கூல் முதல்ல சேர்க்க போகிறேன், அவங்களோட படிப்பு இந்த எல்கேஜி ஆகட்டும், இந்த மாதிரியான பசங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணால் லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதில் குழந்தைங்களுக்கான படிப்பு கிரகம் அப்படின்னு பார்க்கக்கூடியது எல்லாரும் சொல்லக்கூடியது புதன். புதன் நல்லா இருந்துட்டா படிப்பு நல்லாயிருக்கும். புதன் சரியில்லைன்னா படிப்பு இல்லை. அது ஒரு முக்கிய காரணம்தான். ஆனால் படிப்பு இது வந்து சின்னதாக கம்மியாக விட போகிறது கிடையாது. 12 வருஷம் படித்தாதான் ஸ்கூலிங் படிப்பு வந்து நமக்கு இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12வது வரைக்கும் போனால் 12 வருஷம். இதுக்கு நடுவில் பல தசா வரும், பல புத்திகள் வரும். அப்போ தான் அந்த படிப்பு தடன்றது கொடுக்கும். முக்கியமாக நான் பார்க்கக்கூடியது இந்த ஜாதகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் யோகியாக இருந்தோ, இல்லை சனி பகவான் சரி இல்லை புதனோட சேர்ந்திருந்தோ, இல்லை பார்வை பலன் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க படிப்பில் ஒரு இடையூறுன்னு இருக்குது. அதே மாதிரி ராகுவும் நமக்கு சரியில்லை, ராகு புத்தி வரும்போதும் இந்த படிப்புன்றது ஒரு இழுபறியாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் வர மாட்டேங்குது. காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஆகாமல் ஒரு கண்டினியூஷன் வரா மாதிரி பார்க்குறேன். இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான், ராகு பகவான். புதனுமே கூட சனியோடு சேர்ந்திருந்தாலோ, இல்லை ராகுவோட சேர்ந்திருந்தாலோ, இல்லை அவங்க நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இல்லை புத்தி வரும்போது கூட நமக்கு இந்த மாதிரி இடையூறுகள் நிறைய வருது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறது, என்னுடைய குருநாதர் சொன்னது என்னென்னா, முதல்ல நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயம், அதுக்கு தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழின்னு போடுவாங்க. ஒரு பேப்பர் எடுத்தாலும் சரி, எக்ஸாம் பேப்பரில் நம்மலாம் கூட எக்ஸாம் எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு எக்ஸாம் அப்படி தான் எழுதிட்டு இருக்கேன் நான். அப்போது அந்த பிள்ளையார் சுடின்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் சுடி மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு முக்கியத்துவம். முதல்ல நம்ம எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு செய்யும்போது எந்த தடை வந்தாலும் எந்த தாமதம் வந்தாலும் அந்த கடவுள் நம்மளை பார்த்துக்கும்.
முதல் படிப்பு, முதல் விஷயங்கள் இந்த மாதிரி முதல்ன்றது வந்து படிப்புக்கு மட்டுமா? இல்லை இப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயம், இல்லை வேற எந்த விஷயம் முதல்ல தொடங்கினாலுமேவா? எந்த விஷயம் முதல்ல செஞ்சாலுமே செய்யலாம். பட் இல்லைம்மா நாங்கள் செஞ்சிட்டோம், நாங்கள் இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கோம், எங்களால் அடுத்த கட்ட போக முடியல, நாங்கள் என்ன பண்ணலாம், கல்யாணம் நடக்கலை, வருமானம் இல்லை, ப்ளஸ் வந்து தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது, நட்டத்தில் போயிட்டுருக்கு, தொழில் வந்து பாதி ரன்னிங்கில் இருக்குது, ஏதோ ஒரு இதில் ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்றவங்களும் பண்ணலாம். ஆனால் இந்த கோவில் வழிபாடு வந்து 2 விதமாக நான் சொல்கிறேன். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு விதமாக சொல்கிறேன், மற்ற உங்களுக்கு சுகபோக வாழ்க்கைக்கும் கல்யாணத்திற்காகவும் பணத்திற்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் இருக்கிறது ஒரு பாட்டாக சொல்கிறேன். குழந்தைங்க படிப்புக்கு ஒரு பாட்டாக சொல்லிடுறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், பௌர்ணமி திதி வருது பார்த்திங்களா, அந்த பௌர்ணமி திதி அன்று முதல்ல காஞ்சிக்கு போய் காமாட்சி அம்மனை பாருங்கள். காஞ்சி காமாட்சி அம்மனை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அங்கே ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை பண்ணி 9 ரவுண்டு பூஜை பண்ணி, நவாவரண பூஜை சொல்கிறீங்களா? ஓகே. நவவரத பூஜை பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் அப்படியே கிளம்பி நம்மளோட மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும். ஓகே. குழந்தைங்களோடவா இல்லை? ஆமாம், குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டு போனேன். குழந்தைங்கள தான் படிப்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப மீனாட்சி அம்மன் வதிக்கிறாங்க. எந்த பிள்ளைங்க படிக்கலை சரியா, படிப்பில் மந்தமாக இருக்காங்க, அடுத்த கட்ட போக முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வந்தாங்க, படிப்பு ஒரு கிளியர் கிடைக்கும். அதுலேயும் பர்டிகுலர் எப்போ போய் பார்க்கணுன்னா புதன்கிழமை புதன் ஓரையில் காலையில் போய் பார்க்கணும். 5 மணிலேருந்தே நமக்கு கோயில் உள்ள நட திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு 6 மணி ஆகிடும். கரெக்டாக அந்த புதன் ஓரையில் நீங்கள் புதன் ஓரையில் அம்மாவை பார்த்துட்டு சொக்கநாதர். புதன்கிழமை அந்த புதன் ஓரை எந்த டைமிங்? காலையில் 6லேருந்து 7 மணி. 6லேருந்து 7 மணி மார்னிங். அந்த டைமில் நீங்கள் புதன் ஓரையில் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்படியே சொக்கநாதரை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வாங்க. கண்டிப்பாக இது ஒரு 3 மாதம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குழந்தைங்க எந்த மாதிரி கிரக தோஷங்களால் தவிச்சிட்டு இருந்தாலும் படிப்பு கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். 3 மாதம் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக இருக்கிற எல்லா புதனுமா, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு புதன்கிழமை புதன் ஹோரையில் பார்த்தா போதும்? ஒரு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை போனால் போதும். இது கண்டினியூஷனுக்காக தான். ஏன்னா 3ன்னு சொல்கிறது முயற்சி. இந்த குழந்தைங்க வந்து அந்த படிப்புக்கு முயற்சி போடுறாங்க, அந்த குழந்தைங்களால படிக்க முடியாமல் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. புதனும் நமக்கு கம்யூனிகேஷன், புதனும் நமக்கு முயற்சிக்கான கிரகம், புதனும் படிப்புக்கான கிரகம். இதை நிறைய வந்து புதனையும் சொல்லலாம். மீனாட்சி அம்மன் புதனுக்கான ஒரு ஸ்தலம். மீனாட்சி அம்மன் ஏன்னா இந்த கல்லே மரகதத்தால் செய்யப்பட்ட பச்சை நிற மரகதங்கள். பச்சை வந்து எதுக்கு? புதனுடையது. இப்போ இந்த படிப்புக்கு அவ்வளோ வந்து ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாளாக நான் பார்க்குறேன். தாய்கிட்ட போய் என் குழந்தைக்கு படிப்பு கொடுன்னு நீங்களும் போய் கேட்டாலும் சரி, பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போனீங்கனாலும் கண்டிப்பாக வெற்றி அம்மா கொடுத்துருவாங்க. இதை நான் நிறைய பார்க்குறேன். ஜாதகத்தில் நிறைய பசங்க ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்க அப்படின்னா பச்சை பயிரை முன்னாலே ஊற வச்சுட்டு, வெல்லம் கலந்த நீரில் பச்சை பயிரை ஊற வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையே அதை கொண்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து ஏதாவது ஒரு கோமாதாக்கு வந்து தானம் கொடுங்க. வாழைப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இதை 3 மாதம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்களோட படிப்பில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து கண்டினியூஷன். நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை பார்த்துட்டு பௌர்ணமி திதி அன்று நெக்ஸ்ட் டே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் டியூஸ்டே பௌர்ணமியாக வந்துடுச்சுன்னா இதெல்லாம் நமக்கு லக்கு. மறுநாள் புதன்கிழமை நம்ம மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு நேராக அங்கேருந்து திருவாணிக்கால நமக்கு அகிலாண்டீஸ்வரி அவங்களையும் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிக்கு பூஜை நடக்கும். ஓகேங்களா? அந்த பூஜையில் அட்டன் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பூஜை காலையில் நடக்கும், அந்த கோவிலில் மதியம் நடக்கும். அதுவும் கோவிலுக்கு இப்போ நீங்கள் சொன்ன அந்த டைமிங் எல்லாமே பார்த்தா புதன் ஹோரைன்றது வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஆமாம், புதன் ஹோரை. மற்றதில் வந்துட்டு பார்த்துட்டு மற்றதில் நமக்கு இது. ஆனால் இங்கே காமாட்சி அம்மனை பார்க்குறது பௌர்ணமியில். இன்கேஸ் நமக்கு மறுநாள் இன்றைக்கி வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமி வருது, புதன்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை போயிடுங்க. மீனாட்சி அம்மனை தப்பு கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி என்னென்னா காமாட்சி அம்மன் பார்த்துட்டு மறுநாள் மீனாட்சி அம்மனை பார்க்கணும். படிக்கிற குழந்தைங்க மீனாட்சி அம்மனை காலையில் பாருங்கள். ஓகேங்களா? அதற்கப்புறம் நம்ம அகிலாண்டீஸ்வரியை மறுநாளோ இல்லை அன்னைக்கு மத்தியானமே உங்களால் போக முடியும்னா போயிட்டு அந்த பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க படிப்பில் பின்தங்கியே இருக்க மாட்டாங்க. இங்கே என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது நடக்கும். இது வந்து படிப்புக்கு. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னேன், எந்த வித தடையாக இருந்தாலும், திருமணம் தடை, பிஸ்னஸ் தடை, வீட்டில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி சண்டை இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க என்ன பண்ணணும், சேம் அம்மாவை காமாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு பௌர்ணமி பூஜையில் நேராக மீனாட்சி அம்மனை பள்ளியறை பூஜை பார்க்கணும். அப்பா ஓகே. அப்போ டைம் இருக்குது. ஆமாம், இரவு பள்ளியறை பூஜை பார்க்கணும். இரவு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம அகிலாண்டீஸ்வரியை போய் பார்த்துட்டு அவங்க வரும்போது எண்ணிய செயல் எண்ணியபடி நடக்கும். வா, ஓகே. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு தள்ளி தள்ளி போகக்கூடாதுங்களா? இல்லை, ஒரே 3 நாள் ஒரு ஸ்ட்ரெச். அதுக்கு தான் நான் இந்த லீவு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டோன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்போ ஹாலிடேஸ் இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு நீங்கள் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது, ஏன்னா எல்லாராலுமே இப்போ சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுமான்றது தானே. இன்கேஸ் சென்னையில் இருக்கீங்க, எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு இது சொல்கிறேன். என்ன அப்படின்னா திருப்புர சுந்தரி பாருங்கள். திருப்புர சுந்தரி எங்கே இருக்காங்க, புதுசாக சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. தேடணும். திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மன் ஒரு வித திருப்புர சுந்தரி தான். ஓகே. அவங்கள பாருங்கள், ஒரு நாள் காலையில் ஆரம்பிங்க, பார்த்து முடிச்சுட்டு நேராக கிளம்பி மருதீஸ்வரர், திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர், அவங்க திருப்புர சுந்தரி தான். அதற்கப்புறம் நேராக ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய திருசூலம், அங்கே இருக்கிறவங்க திருப்புர சுந்தரி தான். இந்த 3 திருப்புர சுந்தரியும் ஒரே நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து உச்சி பொழுதுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடணும். உச்சி பொழுது மதியத்துக்குள்ளே? ஆஹா, மதியத்துக்குள்ளேயா? சாயங்காலத்துக்குள்ளே இல்லை? இல்லை, மதியத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே வெற்றியாக நடக்கும். இதெல்லாம் வந்து நானும் பண்ணி பார்த்துருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் இதை நான் சொல்லி பண்ணி அவங்க நிறைய ரிசல்ட்டு பார்த்து ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மற்ற பரிகாரம்னா பணம் செலவழிக்கணும், சில இடத்துக்கு போகணும், எல்லாராலையும் முடியாது. ஆக்சுவலாக என்னுடைய வீடியோஸில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளால் ஒரு 10 ரூபா செலவு பண்ணியும் கடவுள்கிட்ட நெருங்க முடியும், 1000 ரூபா செலவு பண்ணியும் கடவுள்கிட்ட நெருங்க முடியும். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப 2 விதமான பரிகாரமும் சொல்கிறேன். 2மே உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ காஞ்சிபுரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் என்ன காஞ்சிபுரம் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மனும் அகிலாண்டீஸ்வரர் 3 பேரும் பார்க்கும்போது நமக்கு படிப்பு பணம் மட்டும் கிடையாது, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களும் குறையும். நான் திரும்ப திரும்ப பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கர்மாக்களை குறைக்கிறீங்களோ கரைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவே வேண்டாம் செயல் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுது. இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், புண்ணியத்தை அதிகரிச்சுட்டே இருந்தால் கர்மாக்கள் குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியாலஜி தான் இப்போ இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணோம். இந்த லீவை இல்லைனா வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் ஒதுக்கி ஒரு லாங் லீவ் வந்தாலுமே கூட இந்த காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டீஸ்வரி, இந்த 3 தெய்வங்களுமே ஒரு சேர மறுமறு நாளில் தரிசிச்சுட்டு வந்தால் நமக்கு தேவையான அனைத்தும் அப்படியே அலைனாகி அதுவாக கொடுத்துட்டே இருக்கும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது சார்ந்த இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவதும் இது சார்ந்த விஷயங்கள் எதனா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ண சொல்கிறோம். அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு இதில் ஒன்று சொல்லுங்கள். என்னென்னா, இப்போது இந்த 3 பேரையும் பார்க்குறீங்கள, பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்களும் சரி ஆண்களும் சரி, நீங்கள் ஸ்ரீசக்கரம் டாலர் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு போடாதீங்க. ஓகே, கொஞ்சம் பெரியவங்க, நம்ம காலேஜ் முடிச்ச ஸ்டேஜில் இருக்கவங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட்ஸு, யார் வேணாலும் இந்த ஸ்ரீசக்கர டாலரை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நானே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிங்களா? ஒரு கடந்த ஒரு 9 வருடமாக ஸ்ரீசக்கரம் வெள்ளியில் போட்டிருக்கேன், நான் டாலராக கழுத்தில் போட்டிருக்கேன். பட் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணுறது அது ஒரு காரணமாக இருந்தாலும் உங்களை நல்லபடியான சுக்கிரன் ஆக்டிவேட் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து சும்மா லேஸ் கிடையாது, நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணவரை, சரிங்களா? ஏன்னா அவர் சுக்கராச்சாரியா, சுபபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் அவர். ஸோ அதனால் இந்த ஸ்ரீசக்கரம் போடும்போது நமக்கு வந்து அது ஒரு நல்ல விதமான சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் நம்ம செயலில் திங்கிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து அந்த எண்ணங்கள் நம்மளோட உடம்புல வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகி அப்படியே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஸ்ரீசக்கரம் நல்லாவே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கும். ஓகே, வெள்ளியில் போட சொல்கிறீங்க? இல்லை, வசதி இருக்கவங்க கோல்டில் கூட போடலாம். இல்லை, எதில் போட்டால் சரியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது கோல்டுலேயும் போடலாம், வெள்ளிலையும் போடலாம். வெள்ளியில் போடும்போது நமக்கு சுக்கிரனுடைய இது நல்லாயிருக்கும். நல்லானா அந்த ஸ்ரீசக்கரத்தோட அந்த யந்திரம் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போடும். அந்த யந்திரம் நல்லா தெரியணும், அந்த வரைஞ்சதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு போடுங்க. ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரோட ஃப்ரெண்ட் பக்கம் வச்சு, இன்னொரு பக்கம் ஸ்ரீசக்கரத்தை வச்சு போடுங்க. கண்டிப்பாக நிறைய மாற்றம் இருக்கும். திரும்பவும் சொல்ல ஒரு குறிப்பு, படிக்கிற குழந்தைங்களுக்கு போடாதீங்க. 20 வயசுக்கு மேலே போடலாம். அப்பவும் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா போடாதீங்க.
இப்போ மெடிசன் படிக்கிறாங்கன்னா அவங்களாம் 27 வயசு வரைக்கும் படிக்கணும். ம் 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 ஓகேங்களா? ஐஐடியில் படிக்கிறாங்க, இல்லை லா படிக்கிறாங்கன்னா அவங்களாம் ஒரு 26 வயசு வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி யார் வேணாலும் வேர் பண்ணலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதனால மேம் அதுக்கான காரணம்? படிக்கிற குழந்தைங்க போட வேண்டாம். படிப்பு வந்து படிப்பில் நாட்டம் போகாது அவங்களுக்கு. அந்த சுகமான வாழ்க்கைக்கு மேலே தான் நாட்டம் போகும். கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுவாங்க. ஆமாம், ஏன்னா சுக்கரன்னும் போது அவங்க வந்து அந்த டிவி பார்க்குறதும், மொபைல் யூஸ் பண்ணுறதும், வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதும், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், அவங்கள தன்னை அழகுபடுத்திக்கிறதுல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. படிப்பு நாட்டம் போகாது. ஓகே ஓகே ஓகே. அதன் காரணமாக நம்ம ஸ்ரீசக்கர டாலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக தான். அதுக்காக. ஓகே மேம், ஓகே. இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கமெண்ட்ஸில் எதனா டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். இது சம்மந்தப்பட்ட பூஜைகள், புனஸ்காரங்கள் இல்லை வழிபாட்டு முறையில் எதனா வந்து டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்து. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.